காரணம் இயேசுவிடம் எந்த குற்றத்தையும் காணாததால் இந்த கலிலேயா என்று கேட்டதும் ஏன் உஷாராகிறான்? இந்த கலிலேயா பிரதேசம் என்று சொல்லுவது இவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி அல்ல. அதை ஆட்சி செய்து கொண்டிருந்தவன் ஏரோது. அதனால் இனி ஏரோதிடம் இயேசு கிறிஸ்துவை அனுப்பிவிட்டால் தன்மேல் குற்றம் சுமராது என்று எண்ணியவனாக ஏரோதிடம் அனுப்ப இவன் தீர்மானிக்கிறார். 5வது நீதிமன்றமாக ஏரோது அந்திப்பா என்கிற இந்த ஏரோது தான் இயேசுவை விசாரிக்கிறார். ஏரோது என்பவன் யார்? ஏரோது நிச்சயமாக ரோமனும் இல்லை, யூதனும் இல்லை. இவன் யார் என்று சொன்னால் ஒரு ஏதோமியனாக இருந்தான். ஏதோமியர்கள் யார் என்று சொன்னால் ஆதியாகமம் 36:1 குறிக்கப்பட்டிருக்கிறது. ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு. ஈசாக்கின் மக்களான யாக்கோபு, ஏசா, அதில் மூத்தவனான ஏசாவின் வழிமரபில் வந்தவன் தான் இந்த ஏரோது ராஜா. இந்த வம்சம் ரோமர்களையும் யூதர்களையும் ஏமாற்றி ஆட்சி பொறுப்பில் இருந்து கொண்டிருந்தது. இவனுடைய அப்பா தான் மகா ஏரோது என்கிறதான ராஜா. இயேசு பிறந்த காலத்தில்